நசிருதீன் சார் சொல்றாப்ல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரிகிறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரங்கையில தீப்பற்றி இடம் கொடுத்துருக்கிறது சொல்லியிருக்காப்ல. அது மாதிரி கொடுமையான ஒரு கூட்டம்டாது. இதை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல. தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடி இல்ல 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்ச விட்டது 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது, அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த, தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டா, சிகரெட் குடிக்க மாட்டா. தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலிச்சிமி இரும்பிச்சிமிட்டு ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்க கோவச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒத்துக்கிறங்க மனச்சான்று.